வரப்போகிற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கிறது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கு தமிழ் அரசியல் கட்சிகள் மத்தியில் மிக தீவிரமான முறையில் நடத்தப்பட்டு வருது. இதை பற்றி கதைக்கலாமா வேணாமான்னு சொல்லி பல தடவை யோசித்ததுக்கு பிறகுதான் இந்த காணொலியை நான் பதிவேற்றுறேன். என்று சொன்னால் எதிர்மறையான கருத்துக்கள் வரும்ன்றது எனக்கு தெரியும். துரோகி என்ற கருத்துக்கள் கூட பதிவிடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் கூட மறைக்கப்படுற சில உண்மைகளை இதுக்கு பின்னால் இருக்கிற பின்புலம் என்னன்றதை சொல்ல வேண்டியது என்னுடைய தார்மீக கடமை என்ற அடிப்படையில் தான் இந்த விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். சில முக்கியமான விஷயங்கள் இந்த காணொலியில் இருக்குது. கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு பிறகு உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். என்னன்றதை விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இலங்கையில் ஒரு தமிழ் பேசும் சமூகத்தை சேர்ந்தவர் ஜனாதிபதியாக வர முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சட்ட ரீதியில் போட்டியிடுறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாட்டியும் கூட பெரும்பான்மையான வாக்குகள், அதிகமான வாக்குகளை ஒரு தமிழ் பேசும் வேட்பாளரால் கடைசி வரைக்கும் பெற்றுக்கொள்ள முடியாது. சிங்கள மக்களினுடைய ஆதரவு இல்லாமல் தமிழ் வேட்பாளர் வர முடியாது. சிங்கள மக்கள் ஆதரவளிப்பாங்களான்னு கேட்டால் அது கனவுலையும் நடக்காத ஒரு விஷயம். அப்போ ஜனாதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது சின்ன பிள்ளையிலிருந்து இதை தீவிரமான முறையில் கதைச்சி வார அரசியல் கட்சிகள் வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்து வர ஒரு மிக பிரபலமான தமிழ் வர்த்தகர், நான் பெயர் விவரங்களை சொல்கிறதுக்கு விரும்பலை, சில நேரங்களில் சிலருக்கு தெரிஞ்சிருக்க முடியும். அந்த பிரபலமான வர்த்தகர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தை தளமாக கொண்டு இயங்குகிற ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய உரிமையாளருக்கு பெருந்தொகையான பணத்தை கொடுக்குறாரு. அப்படி பெருந்தொகையான பணம் கைமாற்றப்பட்டதுக்கு பிறகு அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய உரிமையாளர் வடமாகாணத்தை சேர்ந்த ஒரு அரசியல்வாதியை தொடர்பு கொண்டு இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கிறாரு. அந்த அரசியல்வாதி தான் இந்த தடவை, இதுக்கு முதல்லையும் இந்த பொது வேட்பாளர் என்ற விஷயம் பேசுபொருளாக இருந்தாலும் வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் இந்த தடவை இதை சமூகத்தில் பேசுபொருளாக்குனது இல்லாட்டி முதன்முறையாக கொண்டு வந்தது அந்த குறிப்பிட்ட ஒரு அரசியல்வாதி தான். இப்போ இதுக்காக ஒரு கூட்டணி என்று சொல்லி கூட அமைக்கப்பட்டிருக்கு. பல சிவில் அமைப்புகள், மத தலைவர்கள், குறிப்பாக டிடிஎன்ஏ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுற கூட்டமைப்பு, சிவி விக்னேஸ்வரன் அவர்களுடைய கட்சி என்று சொல்லி பலரும் ஆதரவாக கூடி கூடி ஒவ்வொரு இடங்களில் பேசுகிறத பார்க்க முடிஞ்சது. ஊடகங்களில் செய்திகளை நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த கூட்டங்கள் தானாக நடத்தப்படுதான்னு கேட்டால் இது பின்னால் இருந்து ஒரு சக்தியால் இயக்கப்படுது என்ற தெளிவான செய்தி இதுக்கு பின்னால் இருக்குது. அது மறைக்கப்படுது. இது முதலாவது விஷயம். இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் இது சம்மந்தமாக தீர்மானம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 2 கிழமை கால அவகாசம் தாங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்த வரைக்கும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி தேர்தல் புறக்கணிப்புன்றது தான் அவங்களோட நீண்ட காலமான ஒரு கொள்கை. இந்த மேதின கூட்டத்திலையும் ஒரு கொள்கையாகவே அது இந்த தடவையும் ஒரு பிரகடனமாக கூட அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்போ இந்த கூடி கூடி பேசுகிற தமிழ் அரசியல்வாதிகள் இந்த திட்டத்தை எதுக்காக இந்த சந்தர்ப்பத்தில் முன்னெடுக்கிறாங்க என்ற ஒரு நியாயமான கேள்வியும் சந்தேகமும் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னு சொன்னால், இந்த விஷயத்தை பேசுபொருளாக்கி இருக்கிற இந்த முக்கியஸ்தர்கள் என்று சொல்லப்படுற நபர்கள் பின்கதவு அரசியல் செய்யக்கூடியவர்கள். ரணில் விக்ரமசிங்கவோடையாக இருந்தாலும் சரி, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவோடையாக இருந்தாலும் சரி, பின்கதவு அரசியல் செய்யக்கூடிய பலர் இந்த கூட்டணியில் இருக்கிறது தான் மிக பிரதானமான ஒரு சந்தேகத்தை எழுப்புது. அடுத்தது, மக்கள்கிட்ட நிலைப்பாடு என்னன்றதை இந்த சம்பந்தப்பட்ட தரப்புகள் அறிஞ்சு கொள்றதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்திருக்கிறாங்களான்றது அடுத்த மிக முக்கியமான கேள்வி. அரசியல்வாதிகள் எடுத்த தீர்மானத்துக்கு பின்னால் மக்கள் போன காலம்ன்றது இன்றைக்கு மலையேறி போயிருக்கு. இப்போ மக்கள்கிட்ட நிலைப்பாடு என்னவோ, மக்கள்கிட்ட தீர்மானம் என்னவோ அதை பிரதிபலிக்க வேண்டிய தார்மீக கடமையும் பொறுப்பும் தான் இந்த தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் அது தவறவிடப்பட்டிருக்குன்னு சொல்லியே எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ தமிழ் மக்கள்கிட்ட நிலைப்பாடுகளை அறிஞ்சு கொள்றதுக்கு நேரடியாக போய் அறிஞ்சு கொள்ள முடியாட்டியும் இன்றைக்கு தொழில்நுட்பம்ன்றது மேம்பட்டிருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இளவயது வாக்காளர்களாவது வடக்கு கிழக்கு ஏனைய பகுதிகளை சேர்ந்த ஒட்டுமொத்தமாக தமிழ் பேசும் சமூகத்தை சேர்ந்தவர்கள், தமிழர்கள் என்ன நினைக்கிறாங்க, இளைஞர்கள் மத்தியில் இப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு சொல்லி அறிஞ்சு கொள்றதுக்கு இவர்கள் ஏதாவது முயற்சி எடுத்திருக்கிறாங்களா? ஒரு கருத்து கணிப்பியாவது ஆன்லைன்லேயாவது நடத்தியிருக்கிறாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை விட நாங்கள் கூடி கூடி பேசி ஒரு தீர்மானத்துக்கு வருவோம் என்றது தான் இவங்களுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் மக்கள்கிட்ட நிலைப்பாடு என்னன்றதை நான் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும். ஆனால் இந்த கட்சிகள் கூடி தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு முதல்ல மக்கள்கிட்ட நிலைப்பாடு என்னன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ள வேண்டியது கட்டாயமானது. அடுத்த மிக முக்கியமான விஷயம்தான், இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிற நபர்கள் முன்வைக்கிற வாதம் என்னன்னு சொன்னால், ஒற்றுமையாக ஒருமித்த குரலில் தமிழ் மக்கள்கிட்ட செய்தி என்னன்றதை நாங்கள்
சர்வதேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்போம், இலங்கை அரசாங்கத்துக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் ஒரு ஒற்றுமையாக செய்தியை சொல்லுவோம் என்றது ஒரு தரப்பு விளக்கமாக முன்வைக்கப்படுது. இன்னும் ஒரு தரப்பு சொல்கிறாங்க, இதை வந்து ஒரு ரிஃபரண்டமாக தமிழ் மக்களுக்கான ஒரு பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்பாக இந்த தேர்தலில் பயன்படுத்த முடியும், அதுக்காக தான் இந்த தமிழ் ஜனாதிபதி பொது வேட்பாளர் என்ற விஷயம் என்று சொல்லி இன்னும் ஒரு நியாயத்தை கூட முன்வைக்கிறாங்க. இங்கே ஒற்றுமையை வலியுறுத்துகிற இந்த அரசியல் கட்சிகளுக்கு இடையில் முதல்ல ஒற்றுமை இருக்கா என்றது மிக முக்கியமான கேள்வி. அடுத்து இந்த அரசியல் கட்சிகள் சொல்கிறத கேட்டு தமிழ் மக்கள் செயற்பட முடியுமா, செயற்படுவாங்களான்றது அடுத்த கேள்வி. முதல்ல ஒற்றுமையாக இருக்க வேண்டியது அரசியல் கட்சிகள். இப்போ ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறதுக்கு முதல்ல ஒரு பொது தேர்தல் தான் நடக்கும், பெரும்பாலும் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்போ நீங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு மக்களை ஒற்றுமையாக ஓரணியில் திரட்டுறதுக்கு முதல்ல இந்த பொது தேர்தலை வந்து ஒரே கூட்டணியாக ஒற்றுமையாக உங்களால் எதிர்கொள்ள முடியுமா? அப்படி எதிர்கொண்டு மிக பலமான ஒரு அணியாக பாராளுமன்றத்துக்குள்ள தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்புறதுக்கு இந்த கூட்டணியால் ஒரு முயற்சியை செய்ய முடியுமா என்றது எனக்கு இருக்கிற அடுத்த கேள்வி. அப்படி அதில் அந்த மாதிரியான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டு ஒரு பலமான கூட்டணியாக அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டால் அதை முன்னுதாரணமாக காட்டி மக்கள் மத்தியில் இதை பிரசாரப்படுத்த முடியும். ஆனால் உங்களுக்குள்ளேயே முதலாவது ஒற்றுமை கிடையாது. இன்றைக்கு வீடு எடுத்து பார்க்குற நேரத்தில் கூரை ஒருத்தட கையில் இருக்குது, வீட்டோட ஜன்னல் இன்னும் ஒருத்தட கையில் இருக்குது, இன்னும் ஒரு பக்கம் கதவு ஒருத்தட கையில் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே முதல்ல ஒற்றுமை கிடையாது. மக்களோட ஒற்றுமையை பிரதிபலிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த மாதிரி வழிகட்டிருக்கிறது வந்து ஒரு நகைப்புக்குரிய விஷயமாக தான் பார்க்க முடியும். நான் யதார்த்தத்தை கதைக்கிறதுக்கு தான் விரும்புகிறேன். கடுமையான விமர்சனம் கூட என் மேலே முன்வைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் யதார்த்தத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும்ன்றதுக்காக தான் இந்த காணொளி. அடுத்தது, இந்த தமிழ் வேட்பாளர் களமிறக்கப்படுறதன் மூலமாக யாருக்கு நன்மை கிடைக்கும் என்ற அடுத்த கேள்வி ஏற்படுது. இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரணில் விக்ரமசிங்கவோடையும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவோடையும் பின்கதவு அரசியல் செய்கிற பலர் இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க. இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிதர்சனம் கூட. அப்போ ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களோட ஏகோபித்த ஆதரவு கிடைக்குமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது நேரம் மற்ற பக்கம் இருக்கிற தெரிவுகளை பார்க்குற நேரத்தில் அனுரகுமார திசாநாயக்க வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மக்களோட நிலைப்பாடு. சில விமர்சனங்கள் கூட அவருக்கு முன்வைக்கப்படுது. வடக்கு கிழக்கு பிரிப்போட ஜேவிபி சம்மந்தப்பட்டிருக்கு, எப்படி ஆதரவு கொடுக்கலாம் என்ற அந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனாலும் அனுரகுமார திசாநாயக்கவையும் தமிழ் மக்கள் ஆதரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சஜித் பிரேமதாச, அவரையும் ஆதரிக்கிறதுக்கான நிலைப்பாடுகளை தமிழ் பேசும் மக்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ தமிழ் பேசும் மக்களோட வாக்குகள்ன்றது ராஜபக்ச தரப்புக்கு எதிரான வாக்குகளாக தான் கிடைக்க போகுது. வரலாற்றை எடுத்து பார்க்குற நேரத்தில் சிங்கள மக்களுடைய வாக்குகள்ன்றது அரைவாசியாக இருக்கும். ஒரு வேட்பாளருக்கு தீர்மானிக்கிற சக்தி, ஜனாதிபதியை தீர்மானிக்கிற சக்தி என்று பார்க்குற நேரத்தில் தமிழ் மக்களோட வாக்குகள் தான் இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கு. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு இருந்த மாதிரியான ஒரு அலை இந்த சந்தர்ப்பத்தில் கிடையாது. 69 லட்சம் சிங்கள மக்களோட வாக்குகளால் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஜனாதிபதியாக ஒருத்தரால் வர முடியுமான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்புகள் கடைசி வரைக்கும் கிடையாது. அப்போ இதுக்கு முதல்ல மாதிரி தமிழ் பேசும் மக்கள் தான் ஜனாதிபதி யாருன்றதை தீர்மானிக்க போகிறாங்க. அப்போ அதில் இருக்கிற தெரிவுக்கான வாக்குகள் தமிழ் பொது வேட்பாளருக்கு பெற்றுக்கொள்ளப்படுமா இருந்தால், தமிழ் மக்களோட வாக்குகள் வந்து அவருக்கு அளிக்கப்படுமா இருந்தால், அந்த ஜனாதிபதி வேட்பாளராக கிளம்புறங்கிற தமிழ் நபருக்கு அளிக்கப்படுமா இருந்தால் அந்த மற்ற நபர் வாரதுக்கான வாய்ப்பு கடைசி வரைக்கும் கிடையாது. அந்த ஏற்கனவே சொன்ன மற்ற தரப்பை சேர்ந்த ஒருத்தர் தான் ஜனாதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இது தமிழ் மக்களோட வாக்குகளை சிதைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக கூட இருக்க முடியும். ஒன்று ஒரு பொது வேட்பாளரும் ஜனாதிபதியாக வரப்போகிறது கிடையாது. அப்போ அடுத்ததாக யார் ஆதரிக்கலாம்னு சொல்லி தமிழ் மக்களுக்கு இருக்கிற நிலைப்பாடுன்னு சொன்னால் இன்னும் ஒரு வேட்பாளராக இருக்க முடியும். அவரும் ஜனாதிபதியாக வர முடியாமல் போகிறதுக்கான ஒரு சூழலை தான் இந்த கூட்டணிகள், இந்த கட்சிகள் என்று சொல்லப்படுற நபர்கள் இதன் மூலமாக ஏற்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்களான்ற சந்தேகம் கூட எனக்கு இருக்குது. அடுத்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்த வரைக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி தேர்தல்ன்றது தமிழ் மக்கள் வாக்களிக்கக்கூடாது, நாங்கள் புறக்கணிக்கணும்ன்றதான் அவங்களோட நீண்ட காலமான கொள்கையாக கூட இருந்து வருது. இந்த தேர்தலையும் அதே கொள்கையை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், இது என்னுடைய தனிப்பட்ட விமர்சனம் தான். ஒரு ஜனநாயக நீரோட்டத்துக்குள்ளே வந்திருக்கிற வாக்கு அரசியலை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற அரசியல் கட்சி மக்களோட பிரதிநிதிகள் என்று சொல்லி தாங்களே சொல்லிக்கொண்டு தேர்தலை புறக்கணிப்போம் என்று சொல்லி வலியுறுத்துறது எந்த வகையில் அதை நியாயப்படுத்தலாம் என்றது எனக்கு தெரியாது. மக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஜனநாயக உரிமை, ஒரே ஒரு ஆயுதம் இந்த
வாக்கு மட்டும்தான், அதை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்வைக்கிற வாதம் எந்த அடிப்படையிலானது என்ற விமர்சனம் எனக்கு இருக்குது. இப்போ இந்தியாவில் மாதிரி நோட்டா என்று சொல்லப்படுற ஒரு தெரிவு இருக்குமா இருந்தால் அது நியாயமானது. எனக்கு அவரையும் பிடிக்கல இவரையும் பிடிக்கல, ஆனால் என்னுடைய வாக்கு நான் அளிக்க போகிறேன், நோட்டாவுக்கு நான் வாக்களிக்கிறேன் என்று சொல்லி சொல்ல முடியும். ஆனால் இலங்கையில் அந்த மாதிரியான நடைமுறை கிடையாது. அப்போ மக்கள் வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு ஜனநாயக நீரோட்டத்துக்குள்ளே இருக்கிற அரசியல் கட்சி வலியுறுத்தமாக இருந்தால் அவங்க எதுக்காக இருக்கிறாங்கன்ற கேள்விதான் இங்கே ஏற்படுது. அப்போ இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களுக்கு இருக்கிற தெரிவு என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வச்சா எங்களுக்கு வரலாற்று அடிப்படையில் சில கடந்த காலத்தின் அடிப்படையில் தீர்மானங்கள் எடுக்க முடியும். கடந்த காலத்தில் தமிழ் பேச மக்களுக்கு சார்பாக இந்த ஒரு வேட்பாளர் இல்லாட்டி எந்த ஒரு கட்சி செயற்பட்டிருக்கோ, இல்லாட்டி நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியாக இவர் இதை செய்வார் என்று சொல்லி ஒரு கட்சியை சேர்ந்த வேட்பாளர் களமிறக்கப்படுவாராக இருந்தால் அந்த வேட்பாளருக்கு தமிழ் பேசும் மக்கள் தங்களோட வாக்குகளை அளிக்க முடியும். இல்லாட்டி கடந்த காலங்களில் மாதிரி எனக்கு ஏயை பிடிக்காது, ஆனால் வேறு தெரிவு எனக்கு கிடையாது, ஏ வரக்கூடாதுன்றதுக்காக நான் பி என்ற நபருக்கு வாக்களிக்கிறேன் என்ற தீர்மானத்துக்கும் வாரதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன சொன்னால் இப்போ கடந்த காலங்கள் எடுத்து பார்க்குற நேரத்தில் சரத் பொன்சேகாவையோ இல்லாட்டி மைத்ரிபால சிறிசேனவையோ தமிழ் மக்கள் நேசித்து விரும்பி வாக்களித்து அவங்க ஜனாதிபதியாக வரல. அது என்னென்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ச தரப்பு வரக்கூடாது என்றதுக்காக அளிக்கப்பட்ட வாக்குகள் தானே தவிர அதில் தமிழ் மக்கள் விரும்பி வாக்களித்தாங்கன்னு சொல்லி அதை எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ இந்த தேர்தலையும் அதே மாதிரியான நடைமுறையை பின்பற்ற முடியும். எந்த வேட்பாளர் வந்தாலும் தமிழ் பேசும் மக்களுக்கு அப்படியே எல்லாத்தையும் தூக்கி தரப்போகிறது கிடையாது. ஆனால் கடந்த கால அனுபவங்களை வச்சு கொண்டும் இந்த அடிப்படையிலையும் கூட வாக்களிக்கிறதுக்கான ஒரு சூழலை தமிழ் பேசும் மக்கள் உருவாக்க முடியும். தமிழ் ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்கி பெருந்தொகையான வாக்குகளை பெற்றுக்கொள்கிற பட்சத்தில் ஒரு அமோகமான வெற்றியை பதிவு செய்கிற நேரத்தில் சர்வதேச சமூகத்துக்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்ல முடியும் என்று சொல்லி இதை நியாயப்படுத்துகிற தரப்புகள் சொல்கிறாங்க. இன்னும் கூட சர்வதேச சமூகத்தின் மேலே இந்த அரசியல்வாதிகளுக்கு நம்பிக்கை இருக்குன்றதே அது ஒரு முரட்டுத்தனமான நம்பிக்கை தான். எப்படியா இருந்தாலும் இந்த நீங்கள் சொல்ல நினைக்கிற செய்தி இதன் மூலமாக வித்தியாசமாக போய் சேர்றதுக்கான வாய்ப்புகளை கூட இதை உருவாக்க முடியும். அப்படியான ஒரு அபாயம் இருக்கிறத உணர்ந்து தான் இந்த அரசியல் கட்சிகள் செயற்படுறாங்களான்றது தெரியாது. இன்றைய கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் கட்சிகள் சொல்கிறத கேட்டு அமோகமான ஒரு அளவில் பெருந்தொகையான வாக்குகளை அந்த ஜனாதிபதி வேட்பாளர் பெற்றுக்கொள்வாரா இல்லையான்றது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி லட்சக்கணக்கான வாக்குகளை பெற்றுக்கொள்ளாமல் ஒரு சில ஆயிரம் வாக்குகளை பெற்றுக்கொள்வாராக இருந்தால் அது பிழையான ஒரு கருத்தை தான் மக்கள் மத்தியில் சர்வதேசத்தின் மத்தியிலையும் கொண்டு போகும். தமிழ் மக்களுக்கு இடையிலேயே ஒற்றுமை கிடையாது. இந்த அரசியல்வாதிகள் சொல்கிறத கேட்டு இந்த மக்கள் செயற்படுறாங்க இல்லை, மக்களோட நிலைப்பாடு வேறு, இந்த அரசியல் கட்சிகளினுடைய நிலைப்பாடு வேறு என்ற ஒரு செய்தியை இதன் மூலமாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான வாய்ப்பு கூட உருவாகிறதுக்கான அபாயம் இருக்குன்றதையும் இதில் உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கு. உண்மையிலேயே இந்த ஜனாதிபதி தமிழ் வேட்பாளர் என்றது ஒரு பிழையான தீர்மானமாக விமர்சிக்க வேண்டியதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இந்த கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும், இப்போதைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது நடைமுறை சாத்தியமில்லாத விஷயம் என்ற விமர்சனத்தை தான் நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஒட்டுமொத்த தமிழ் பேசும் சமூகமாக வடக்கு கிழக்கு மலையக தமிழர்கள், கொழும்பில் வாழ்கிற தமிழர்கள், ஏனைய பகுதிகளில் வாழ்கிற தமிழர்கள், தமிழ் பேசும் மக்களாக ஒட்டுமொத்தமாக ஓரணியில் எல்லா கட்சிகளையும் திரட்டி ஒரு பொது வேட்பாளரை களமிறக்கி லட்சக்கணக்கான வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியுமா இருந்தால் மிக தெளிவான மிக உறுதியான ஒரு செய்தியை நீங்கள் சொல்கிற மாதிரி சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் சொல்ல முடியும். அதன் மூலமாக எந்த விதமான பிரயோசனமும் இல்லாட்டியும் ஒரு வரலாற்று பதிவாக அது இருக்க முடியும். ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கு மையப்படுத்தி ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்கி படு தோல்வி அடைஞ்சு ஒரு வித்தியாசமான செய்தியை தான் நீங்கள் சர்வதேச சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போறீங்கன்றதை உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கு. இந்த தீர்மானத்தை எடுக்கிற அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் அதை உணர்ந்து கொள்வாங்களா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கடைசியில் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், யாரோ ஒருத்தருடைய தேவைக்காக இல்லாட்டி ஒரு தரப்பினுடைய தேவைக்காக ஜனாதிபதியை தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிற தமிழ் பேசும் மக்களினுடைய வாக்குகள் சிதறடிக்கப்படுற சின்னாபின்னமாக சிதறடிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இதன் மூலமாக உருவாக முடியும். இந்த பதிவுன்றது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சார்பானதோ எதிரானதோ கிடையாது. யதார்த்தத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யாரோ ஒரு தனிப்பட்ட வேட்பாளரை ஆதரிக்கிறதோ எதிர்க்கிறதோ இந்த பதிவினுடைய நோக்கமும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான அபாயமான சூழல் கூட இந்த ஜனாதிபதி தமிழ் வேட்பாளர் என்ற எண்ணக்கரு மூலமாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இருக்குது. நான் இதுக்கு முதல்லையே சொன்ன மாதிரி ஓர் அணியில் நின்று ஒட்டுமொத்தமாக தமிழ் பேசும் சமூகமாக இலங்கைக்குள்ள ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் களமிறக்கப்பட்டு அமோகமான வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இருந்தால் அது வரவேற்கப்பட வேண்டியது. இப்போதைய கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கான சாத்தியங்கள் கிடையாது.
அரசியல் கட்சிகள் என்ன தீர்மானத்தை எடுக்கிறாங்கன்றது ஒரு பக்கம் இருக்க, இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நல்ல தீர்மானமா இல்லாட்டி பிழையான ஒரு தீர்மானமா? ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுமா இருந்தால் உங்களோட வாக்கு யாருக்குன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.